வேதங்கள் விளக்கமாக இருக்கக்கூடிய மற்ற இதிகாச புராணங்களும் நமக்கு சின்ன சின்ன காரியங்களிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், சத்தியம் வத, தர்மம் சர, அறம் செய்ய விரும்பு. இது போன்று ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு கருணையோடு வழிகாட்டி, இந்த ஜீவிதமானது சார்த்தகமாக இருக்க வேண்டும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சாஸ்திரங்கள்லாம் வழிகாட்டுகின்றன. புஸ்தகங்களிலே வழிகாட்டினால் மாத்திரம் போதாது, நமக்கு சந்தேகங்கள் எழுந்தால் அதற்கு விளக்கம் வேண்டும். நாம் அனுஷ்டானங்களை செய்வதற்கு, தர்மத்திலே ஸ்ரத்தை ஏற்படுவதற்கு ஒரு முன்னுதாரணங்கள் வேண்டும், முன் முயற்சி வேண்டும். இதற்கெல்லாம் அவ்வப்பொழுது அவதாரங்கள் அமைகின்றன. ஒரு ஆச்சாரியன் மூலமாக நாம் எல்லாம் இந்த தர்மத்தின் மீது அதிக பற்று வைக்கிறோம். பொதுவாக நமக்கு அபிமானம் இருக்கிறது. ஒரு ஆச்சாரியர்கள் மூலமாக தர்மத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதில் விசுவாசம் அதிகமாகி, ஸ்ரத்தை அதிகமாகி, இன்னும் உற்சாகத்துடன் நாம் தர்மத்தை செய்ய ஆசைப்படுகிறோம், செய்கிறோம். இந்த தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காக குரு பரம்பரை இருந்து வருகிறது. பெருமாளிடத்திலிருந்து அந்த குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம், சக்திஞ்ச, தத்புத்திர பராசரஞ்ச, வியாசம், சுகம், கௌடபதம், மகாந்தம், கோவிந்த யோகேந்திரம், அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம், அதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம், தம் தோட்டகம் வார்த்திகாரம் அந்யான் அஸ்மத் குருன் சந்தத மானதோஸ்மி என்பதாக பெருமாளிடத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய ஆச்சாரியால் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரையை நமஸ்காரம் செய்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயண்.